ஈசனின் அடியும் முடியும் காண பிரம்மாவும் விஷ்ணுவும் முயன்று தோற்றனர். அப்படிப்பட்ட சிவபெருமானின் திருவடியை காண வேண்டுமென்றால் பல யுகங்கள் தவம் இருக்க வேண்டும். இல்லையென்றால் அவரே மனம் கொண்டு தன்னை வெளிப்படுத்த வேண்டும். உன் பாதம் என் நெஞ்சில் பட வேண்டுமென்று யமனும் தவம் செய்கிறார். அதை சாதிக்க யமனும் ஒரு யோசனை செய்கிறார். மார்க்கண்டேயன் சிவபூஜை செய்யும் போது பாசக்கயிற்றை வீச அவருக்கு மனம் வரவில்லை. இருந்தாலும் கடமை அவரை தூண்டுகிறது. யமன் மேல் உள்ள பயத்தால் மார்க்கண்டேயன் சிவனை கட்டி அணைக்க இதுவரை தாமதமாக இருந்த யமன் பாசக்கயிற்றை வீசுகிறார். சிவன் மேலேயும் சேர்ந்து விழுகிறது பாசக்கயிறு. கோபம் கொண்ட சிவபெருமான் யமனின் நெஞ்சில் எட்டி உதைக்கிறார். சிவனின் பாதத்தடம் யமனின் நெஞ்சில் பதிந்தது. பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் கிடைக்காத பாக்கியம் யமனுக்கு கிடைத்தது. திருநாவுக்கரசர் அவரது பாடலில் யமனுக்கு கிடைத்தது தண்டனையா என்ன, சிவனின் திருவடி தீட்சையல்லவா, யாருக்கும் கிடைக்காத பேறு பெற்றான் யமன் என்று பாடியுள்ளார்.